ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிவர் புயலுக்காக செடிங்களெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது திரும்ப தோட்டத்திலே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பூ எப்படி பூத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் நைட்டு தொட்டியெல்லாம் எடுத்து தோட்டத்தில் வைக்கும்போது ஒரு தேன் சிட்டு வந்து பன்னீர் ரோஸ் செடியில் வந்து உட்காந்துருந்துச்சு. பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து தேன் சிட்டுனா என்னன்னு தெரியாமல் இருக்கும். இதுதான் வந்து தேன் சிட்டுக்குருவி. இது வந்து ஒரு கை விரல் சைஸ் தான் நமக்கு இருக்கும். ரொம்ப குட்டியோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். பூவில் உள்ள தேனெல்லாம் உரியும். இது இப்போ வந்து பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது. இந்த தேன் சிட்டுக்குருவி பார்க்குறதே ரொம்ப ரேர். இதில் இந்த மாதிரி இனம் பார்க்குறது ரொம்பவே ரேராக இருக்குது. இது மறுநாள் காலையில் எடுத்தது. சாமந்தி பூ வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. கலராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மெரூன் கலர் வந்து நம்ம நிவர் புயலப்போ எடுத்து தொட்டியை மாற்றி வைக்கும் போது நிறைய பூத்துருந்தது. அப்போவே கட் பண்ணி விட்டுட்டோம். அப்போ நான் உங்களுக்கு செடியை மட்டும் தான் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், நிறைய பூத்துருக்கு. இந்த டிசம்பர் மாதம் வந்து கலராக பூக்கும் போது நமக்கு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். தோட்டத்தில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லோ கலர், ஒயிட் கலர், அப்புறம் மெரூன், அப்புறம் இப்போ புதுசாக வாங்கி வச்சோம் இல்லையா, ஒயிட்லேயே லைட்டாக வயலட் மாதிரி கலந்தது. இந்த கலர் எல்லாமே இருக்குது. பூவும் நல்லா பெருசாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சாமந்தி பூ வீடியோ வந்து நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அதை வந்து நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம், அதை எப்படி வந்து ஒரு இடத்துல வச்சு நிறைய பூக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தோம். பன்னீர் ரோஸ் செடி நான் உங்களுக்கு ரோஸ் வாட்டர் செய்யும் போதே காமிச்சிருந்தேன். இது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக வந்து இந்த செடியில் வந்து பூச்சித்தொலை இருக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வேப்பனை கரைசல் வந்து அதிகமாக நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். 3 நாளைக்கு ஒருக்கா. இப்போ வந்து பூச்சித்தொலை எதுவுமே இல்லாமல் பூ வந்து நல்லா பெருசாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பழைய வீடியோவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த ரோஸ் செடி தான் இது. ஒரு ரோஸ் செடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது வந்து ரொம்ப பூச்சி தொல்லை ரொம்ப பாதிக்கப்பட்டு வெறும் வந்து குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் இலை வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இலையில் கொஞ்சம் பூச்சி தொல்லை இருந்தாலுமே நாங்கள் திரும்பவும் வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்குறதுனால இந்த தொல்லை வந்து எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிறது தான். நல்லா டார்க் எல்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போக 2 நாள் 3 நாளில் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறிடும். இதையும் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிருச்சு, கொஞ்சம் பனி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ரோஸ் செடிக்கெலாம் வந்து நிறைய முட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டியாக இருந்தது இல்லையா எல்லோ கலர் ரோஸ் செடி, அதுதான் இது. இப்போ நல்லா பெருசாக வளர்ந்து வந்துருச்சு. இதுலேயும் வந்து ஒரே ஒரு ரோஸ் வந்து முட்டு வச்சுருந்தது. அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது நம்ம வந்து 3 ரோஸ் செடி வந்து வாங்கி வச்சோம் இல்லையா தொட்டியில், அது வந்து எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இதில் காமிக்கிறேன். அதுக்கு நாங்கள் எந்த மாதிரியான உரம் கொடுத்து எப்படி பராமரித்தோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம பதியம் பண்ணோம் இல்லையா பன்னீர் ரோஸு, அதுதான் இது. பதியம் பண்ணதுக்கப்புறம் 1-2 பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நிறைய முட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அந்த பன்னீர் ரோஸை விட இது வந்து நல்லா இருந்து டார்க் கலர்லேயே வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. புயல் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் நிறைய தண்ணி வந்து தேங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் சைடில் மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டே இருந்ததுனால தண்ணி ரொம்ப நிறையா இருந்தது. இப்போ தான் தண்ணி ரொம்ப குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் தொட்டியெல்லாம் திருப்பி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தோம். தொட்டியை வந்து இந்த இடத்துலேருந்து மாற்றி வச்சோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இலையெல்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சிடுச்சு. சூரிய ஒளி அவ்வளோவா இல்லாததுனால கொஞ்சம் வெயில் படுற மாதிரி தான் வச்சுருந்தோம். இருந்தாலும் வந்து அது அவ்வளோவா வெயில் இல்லை. பழைய இடத்துலேருந்து மாற்றினதுக்கப்புறமா பூ வந்து நல்லா பூக்காமல் இருந்தது. அப்புறம் இலையெல்லாம் நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு செடியெல்லாம். அப்புறம் திரும்ப வந்து எப்படின்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா தோட்டத்தில் கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் இப்போ பூவெல்லாம் நல்லா நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் ரோஸ் செடியில் வந்து கொஞ்சம் லைட்டாக பூச்சித்தலை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கும் நாங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம வாங்கி புதுசாக வச்ச ரோஸ் செடி. இதில் வந்து நல்ல புது தளிரெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஒரு இடத்துல இல்லை 2-3 இடத்துல நல்லாவே புது தளிர் அடித்து வருது. இலையும் நல்லா பச்சை பசைகள்னு இருக்குது. இந்த செடியோடவே வந்து நம்ம 3 ரோஸ் செடி வாங்கி வச்சோம் இல்லையா, அதுலேயுமே வந்து நிறைய முட்டை வச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரோஸ் செடி. அந்த எல்லோ கலர் ரோஸ் செடியை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் வந்து இலையெல்லாம் நல்லா பச்சை பசைகள்னு வச்சு புதுசாக வந்து தளிர் அடித்து நிறைய முட்டை வச்சு பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ வந்து கொஞ்சம் மழையும் பனியுமா இருக்கிறதுனால லிக்விடாக நீங்கள் உரம் கொடுக்குறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. போன்வில் இந்த மாதிரி ஏதாவது உரம் இருந்தது அப்படின்னா அதை வந்து மண்ணை கிளறி விட்டுட்டு முட்டை ஓடு, டீ தூள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரோஸ் செடிக்கு கொடுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி தான் கொடுத்து பராமரித்து வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பராமரித்து வந்ததுக்கப்புறம் ரோஸ் வந்து எவ்வளோ பெருசாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னல புது ரோஸ் செடி, அது இதுதான் எல்லோ கலர், நிறைய முட்டை வச்சு நிறைய பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பனி டைமில் வந்து நீங்கள் தண்ணி தெளிக்கும் போது இலைங்க மேலே படுற மாதிரி மேலையெல்லாம் தெளிச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு கீழே வந்து அதுங்க வேர் பகுதியை சுற்றிலும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். மழை டைமாக இருக்கிறதுனால ரொம்பவும் தண்ணி கொடுக்கணுங்கிறது இல்லை. பார்த்துட்டு நல்லா காஞ்சிருக்கு, கொஞ்சம் வெயில் அடித்ததுனால அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கொடுங்க. நிறைய தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதனால கூட வந்து செடிக்கு வந்து நிறைய பாதிப்பு வரும். நாங்கள் இந்த டைமில் என்ன மாதிரி உரம் கொடுக்குறோம் அப்படின்னா முட்டை ஓடு கொடுக்குறோம், அப்புறம் வந்து டீ தூள் இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். மற்றபடி அரிசி கழுவுன தண்ணி இதெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே கொடுக்குறது கிடையாது. வெயில் ரொம்ப அழைச்சி கொஞ்சமாக தரை வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, தொட்டி வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்போ மட்டும்தான் வந்து காய்கறி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி இதெல்லாம் கொடுக்குறோம். மற்றபடி வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா முட்டை ஓடு, டீ தூள் அதுதான் மாற்றி மாற்றி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் நல்லாவே பூத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட்டு சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.